தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகளில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். தமிழ் சினிமாவில் சில ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் விநியோகிஸ்தராகவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் முதல் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு வரவேற்கக்கூடியது. ஒளிப்பதிவாளர் நட்டி என்கிற நட்ராஜ் ஹீரோவாக நடித்திருக்கும் படம் போங்கு. ஆர்டி இன்ஃபினிட்டி டீல் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க தாஜ் இயக்கியிருக்காரு. ருஹி சிங் ஹீரோயினா நடிக்க அர்ஜுனன் காமெடி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். இந்த நட்டிங்கிறவர் இந்த சதுரங்க வேட்டை பார்த்து நமக்கெல்லாம் நட்டு கலந்து போச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு என்னடா நம்ம ஜாதியில் இப்போ தான் லிங்கசாமி சொன்னார், நம்ம ஜாதியில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் சொன்னேன் ஜாதியே அதுதான், வேறு எந்த ஜாதியில் கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் எனக்கு இவர் மேலே பயங்கர போங்கான ஒரு பொறாமை ஒன்று உண்டு. தீபிகா படுகோன் எனக்கு பிடிக்கும், இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான். ஆனால் இவருக்கு பழக்கம், அதுவே ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு பொறாமையான ஒரு விஷயம். அப்புறம் கேமராலேயே பார்த்துட்டு இருந்தவருக்கு கேமராவுக்கு இவரை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கு. அதனால தான் அந்த ஹீரோ அவதாரம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் அடுத்த கட்டத்தில் இந்த வெற்றிக்காக நாங்கள் எந்த அளவுக்கு நிற்கணுமோ கண்டிப்பாக நாங்கள் கூட நிற்போம். நட்டி சாருக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் எல்லா டைப்பும் பண்ண முடியுன்ற ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அந்த படத்துலேருந்து. அந்த ஏன் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த கண்டிப்பாக அந்த பேர் எனக்கு கிடைக்கும். நான் இந்த போங்கு படத்துடைய இயக்குனர் பேசுகிறேன். படத்தில் 5 பாட்டு 5மே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோவாக நட்டி சார் நடிச்சிருக்காங்க. சதுரங்க வேட்டை ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது அவருக்கு வேறு ஒரு கிளாஸான ஒரு படமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை ஒரு ஸ்டைல், இந்த படம் ஒரு ஸ்டைலாக இருக்கும். இந்த படத்தை திரு அவர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த படத்தோட கண்டென்ட் என்னென்னா, தெரியாமல் நடக்கிற ஒரு தவறுனால ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு அவன் எப்படி வெளியில் சிஸ்டம்குள்ளேயே போய் அதை உடச்சி வெளியே வராங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு புது பேக்ட்ராப்பில் சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 25 கார் நடிச்சிருக்கு, ஹை அண்ட் கார்ஸ். அந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ அப்படின்னு சொல்ல போனால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று. இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்தோட தயாரிப்பு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. என் பேர் மனிஷா ஸ்ரீ. போங்கு படம் எனக்கு 3வது படம். இந்த படத்தில் என்னோடய ரோல் ஒரு எம்பியோட பொண்ணாக நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஃபுல்லாகவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அனுஷ்கா அறிமுகமான முதல் தமிழ் படத்திலேயே தரமான நடிப்பை வெளிப்படுத்தி முழுமையான வரவேற்பு அடைஞ்சாங்க. நடிப்புக்காக அதிக முயற்சி எடுக்கும் அனுஷ்கா சுந்தர் சி இயக்க இருக்கும் சங்கமித்ரா படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் உடைய 100வது தயாரிப்பு இந்த படம்ன்றது உங்களுக்கே தெரியும். தீய செயல்களிலிருந்து விடுபட தமிழ் மக்கள் தங்களின் நம்பிக்கைக்குரிய முன்னோர்களை வணங்குவாங்க. இப்படி ஒரு வழிபாடு தான் மேச்சேரி வனபத்ரகாளி. இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். என் பேர் டாக்டர் ஆனந்தன் சொல்லி இந்த மேச்சேரி வனபத்ரகாளி படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ராமநாராயணன் சாருக்கு பின்னாடி அம்மன் படத்தை துணிஞ்சு எடுத்த ஒரு பெருமை இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நான் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த படத்தினுடைய பார்த்தா சரவணங்கிற ஒரு கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் 2 வருஷமாக பேயை வச்சு அதை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த முறையில் சாமி அப்படிங்கிற முறையில் வச்சு பண்ணியிருக்கோம். ஹாய், என் பேர் சந்தியா. மேச்சேரி வனபத்ரகாளி படத்தில் நானும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் நானும் கூட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் நான் ஒரு அம்மன் கெட்டப் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லோரும் பார்த்து எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். நான் இசையமைப்பாளர் ஆதிஷ் உத்திரன். இன்று நான் இசையமைத்த வனபத்ரகாளி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் 4 பாடல்கள், 3 பாடல்கள் முழுக்க அம்மனை சார்ந்தது. ஒரு பாடல் ஒரு குத்துப்பாடல். கதை அம்சமும் அம்மன் கதையாக இருந்தாலும் நல்ல ஒரு கதையோடு வருகிறது. மறைந்த நடிகர் கலாபவன் மணி அவர்கள் நடித்திருக்கும் கடைசி படம் புதுசா நான் பிறந்தேன். மஜித் அபு இயக்க சாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படம் விரைவில் வெளிவர இருக்கு. இந்த படத்தின் மேலும் செய்திகளை இப்போ பார்க்கலாம். பேர் மஜித் அபு. என்னுடைய முதல் தமிழ் படம் இது. 24 மணி நேரம் நடக்கும் ஒரு திரைக்கதை தான். இதில் ஒரு சீரியல் கில்லர் இருக்குது.
ஆனால் பெரியொരു விஷயம் ഞാൻ சொல்லியிருக்குது அது ஒரு வேறு ட்ரீட்மெண்ட்லூടെ அது எனக்கு ஓப்பனாக சொல்லி அதை கதையை சஸ்பென்ஸ் போயிடும். என்னோட பேர் பியான். என்னோட கேரக்டரோட பேர் கிரண். ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் லைக் ஒரு சாக்லேட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான் பிகினிங்கில், ஆனால் எண்டில் அது ஒரு சீரியஸான இட் டர்ன்ஸ் டு பி ஏ கைண்ட் ஆஃப் சீரியஸ் கேரக்டர். புதுசாக நான் பிறந்தேன் படத்தோட இசையமைப்பாளர் கணேஷ் ராஜா பேசுகிறேன். இது எனக்கு முதல் படம். இந்த படத்தில் 3 பாடல்கள், 3 பாடலையும் நானே எழுதியிருக்கேன். நான் கராத்தே ராஜா பேசுகிறேன். புதுசாக நான் பிறந்தேன். இந்த படம் இப்போ திரைக்கு வர தயாராக இருக்குது. இந்த படத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் கலாபவன் மணி சார் கூட நடிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. நாங்கள் அக்ஷயான் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறோம். இந்த படத்தில் நான் ஒரு 3 சாங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கொடைக்கானலில் ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு டூயட் சாங் குரூப்பை வச்சு பண்ணியிருக்கோம். அது கொடைக்கானலில் நைட் எஃபெக்டில் ஒரு குத்து சாங் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து டைரக்டரோட சாங் ஒரு அவங்களோட ஹீரோயினோட லவ் சாங் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட லவ்வை. இந்த 3 ஜோனரில் வந்திருக்கு. தனுஷ் ஹீரோவாக நடிக்க வெற்றிமாறன் இயக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் வடசென்னை. இந்த படத்தில் அமலாபால் ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இந்த படத்தில் அமலாபால் மீன் விற்கும் பெண்ணாக நடிக்கிறாங்க. மேல்நாட்டு மருமகன் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். ராஜ்கமல் ஹீரோவாக நடிக்க MSS இயக்கியிருக்காரு. ஸ்கை மூவிஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை இப்போ பார்க்கலாம். ஐம் கௌதம் கிருஷ்ணா, இப்படத்தினோட ஒளிப்பதிவாளர் பேசுகிறேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடோட லவ் ஸ்டோரி தான். ஒரு வெள்ளைக்கார பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான். நான் மேல்நாட்டு மருமகன் ராஜ்கமல் தான் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேர்ல்டில் எல்லா ஊர்களுக்கும் போகலாம், இந்தியாவிலேருந்து கிளம்புறோம். ஆனால் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சம்பாதிக்கணும்னா வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் வர வேண்டிய ஒரே ஊர் இந்தியா தான். This is Andrian speaking. Thank you for being here today for the Melnata Marumagan audio launch. So I've acted for the first time as heroine in a Tamil movie. In the movie I play a Franco-Indian character. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வராங்க. நம்ம ஹீரோ இங்கே மீட் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்கும் எப்படி நடக்கும் நீங்கள் மூவியில் தெரிஞ்சுவீங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். அந்த 4 பாடல்களில் ஒரு பாடல் மறைந்த கவிஞர் நாம் முத்துக்குமார் ஐயா ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. யாரோ இவள் யார் இவளோன்னு. அவருடைய வரிகளுக்கு ஈடையின எப்போவுமே கிடையாதுங்கிறது நல்லா உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்த பாடல் ஆக்காட்டி ஆறுமுகம்னு கிராமிய கலைஞர் ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கிறாரு. எந்த நேரமும் மேலே வர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்று எந்த நேரமும் சிந்தித்து செயல்பட்ட ஒரே நடிகர் ராஜ்கமல். என்னுடைய சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் ஒருவர், எங்களுடைய ஒருவர் இன்று 2வது திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்து இன்று அந்த இசை வெளியிடுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்னத்திரை நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில் ராஜ்கமல் மேன்மேலும் முன்னணி நட்சத்திரங்கள் ஒருவராக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். என் பேர் நாஞ்சல் ராஜன். நான் மேல்நாட்டு மருமகன் படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். 10 கிலோ முத்தம் கொண்டு பச்சை குத்த போகிறேன், பத்தலைன்னா லோனு வாங்கி பற்ற வைக்க போகிறேங்கிற அருமையான பாடல். மேல்நாட்டு மருமகன் படத்தோட மியூசிக் டைரக்டர் கிஷோர்குமார் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து 4 பாட்டு இருக்குது. மொத்தம் 4 பாட்டுமே நச்சுன்னு இருக்கும். ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டே வந்து நாமுத்துக்குமார் சார் எழுதுனது மெலடி சாங்கு. நல்ல சூப்பர் மெலோடி. ஒருவேளை அந்த பாட்டுக்கு ஒருவேளை அவருக்கு அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஒரு தமிழ் பாடல். பாகுபலி இந்த படத்தின் உருவாக்கமும் வெற்றியும் பாகுபலி 2 திரைப்படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை நம்ம எல்லார்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. பாகுபலி 2 படத்திற்காக டைரக்டர் SS ராஜமௌலி 4 கிளைமேக்ஸ் காட்சிகளை எடுத்து வச்சிருக்காராம். எதை பயன்படுத்துறதுன்னு தீர்மானிக்காம குழப்பத்தில் இருக்காராம். கேக்ரான் மேக்ரான் படத்தின் பாடல் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துட்டு இருக்கோம். பால் பாண்டியுடன் இணைந்து பல காமெடி நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கேக்ரான் மேக்ரான் என்ற வார்த்தையை இந்த படத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம். கேக்ரான் மேக்ரான் கம்பெனி படத்தை இப்போ நான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாங்ஸ் போயிட்டுருக்கு. படத்தோட சப்ஜெக்டை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களால் லவ்வர்ஸ்க்கு நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் கான்செப்டாக வச்சு ஒரு முழுநீள காமெடி படத்தை கொடுத்துருக்கேன். என் பேர் சபாபதி. நான் இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணுறேன். படத்துடைய டைட்டில் கேக்ரான் மேக்ரான். இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். சாம் சார் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, சார் நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் சரி சார் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை கேட்டாலே முழுக்க காமெடி சப்ஜெக்டாக இருந்து சரி சார் பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சாம் சார் அவர் டீமை பார்த்தாச்சுன்னு நல்லா அழகாக சூப்பராக நல்லா சின்சியராக பண்ணிகிட்ருக்காரு சாம் சார்.
கண்டிப்பாக வர உழைப்புக்கு கண்டிப்பாக இது ஒரு வெற்றியாக கிடைக்கும். My name is Lubna and I am heroine for this movie. So my character in this movie is romantic and plus comedian. And this movie is full of comedy and full of action and full of thriller. And the climax is really very different and very difficult. நான் வந்து இந்த படத்தில் ஹீரோ நடிக்கிற சபாபதி அவருடைய நண்பனாக வரேன். த்ரூ அவுட்டு நாங்கள் வந்து ஒரு சீட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலு. காசை எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படம் இருக்கும். தப்பான வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சி போகும்போது ஹீரோ வந்து சரியான வழியில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவார். அதை வந்து என் கேரக்டர் மூலிமா காமெடியாக சொல்லி ஹீரோ மூலிமா டைரக்டர் சொல்ல வேண்டியதை சொல்லியிருப்பார். நான் முருகன் மந்திரம் பாடலாசிரியர். ஒரு அழகான பொண்ணை வந்து ஒரு 4 பசங்க வந்து டீஸ் பண்ணி பாடுறாங்க. ஆனால் வந்து ரொம்ப பிரத்யேகமான பொயிட்டிக்காக வந்து எதுவுமே வேண்டாம், கவித்துவமான எந்த வரிகளும் எனக்கு தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடியூசர் சார் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அதாவது அவளை வர்ணிக்கிறது வந்து காய்களை வச்சுருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதனால் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சுண்டைக்காய் கோவக்காய் கண்ணுள்ள பப்பாளி பெண்ணேனி அப்படின்னு தான் இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு வழக்கமான பாடலோட எந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு அதுக்குள்ளே தான் வந்து இந்த பாட்டு போயிட்டுருக்கும். நான் அந்த கேட்குறான் மிக்கிறான் கம்பெனியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன். நான் இந்த படத்தில் வில்லன் அறிமுகம் வரேன். என் பேர் ராஜேஷ். நரேன் சார் காம்பினேஷனில் பண்ணுறேன். வில்லன் கடைசி ஒரு 1/2 மணி நேரம் தான் வருவேன், ஆனால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கபாலி படத்துக்கு பிறகு இயக்குனர் ரஞ்சித் நடிகர் விஜய் அல்லது நடிகர் சூர்யாவை வைத்து திரைப்படம் எடுக்கிறதா இருந்தது. ஆனால் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கபாலி 2 திரைப்படத்தை ரஞ்சித் இயக்க போறாரு. நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்குது. கண்ணா பின்னா இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். இயக்குனர்கள் சேரன், தங்கர் பச்சான், கே பாக்யராஜ் அவர்கள் உட்பட பல திரைப்பட பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு தியா. நான் தியா, இந்த கண்ணாபி நம்மளுடைய படத்தோட டைரக்டர். கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு யதார்த்தமாக ஒரு இளைஞன் நினைக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு எப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஒன்று தோணும். கல்யாணம் பண்ணும்போது ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனுடைய கதையை மட்டும் அதை மட்டுமே வச்சு 2 மணி நேரம் போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை. நான் ரோஷன் சேதுராமன், மியூசிக் டைரக்டர், கண்ணாபின்னா படத்தோட மியூசிக் டைரக்டர். இதில் தியா அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சாங்குமே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸில் இருக்கும். இந்த படம் கண்ணாபின்னான்றது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ லிரிக்ஸிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக் சாங் எழுதியிருக்கேன். ஸோ டே டு டே லைஃப்பில் இந்த ஃபேஸ்புக் எப்படி நமக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகுது, அதே நேரத்தில் வந்து எப்படி நம்ம வந்து இது மிஸ்யூஸ் ஆகுது, தென் பசங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதெல்லாம் கலந்து ஒரு காமெடி ட்ரெண்டாக வந்து ஒரு சாங்லேயே வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். என் பெயர் ஸ்ரீதர், நான் இந்த படத்துடைய பாடலாசிரியர். இந்த படத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மாட்டுக்கிச்சு சூப்பர் ஃபியர் அண்ட் அனதர் ஒன் இஸ் லிங்கர் மிட்டாய். இதில் லிங்கர் மிட்டாய் சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த பாட்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ங்கிற 5 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹரி இயக்கத்தில் விக்ரம் ஹீரோவாக நடிக்க இருக்கும் சாமி 2 திரைப்படத்தில் நாயகியா திரிஷா நடிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு நாயகியா நயன்தாரா நடிக்க இருக்காங்க. இவங்க இருவரும் வெற்றியடைய வாழ்த்துவோம். சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.